எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சரியான பங்குகளை தேர்வு செய்வது எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்லாம் நான் சொல்லலை. இதில் கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நான் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து நான் வந்து கெயின் பண்ணியிருக்கிறேன், ஸோ எவ்வளோ கேபிட்டலில் அந்த அமௌண்ட் கெயின் பண்ணியிருக்கிறேன், என்னோட இந்த ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிக்கலாம். இந்த ஸ்ட்ராட்டஜி மூலமாக நான் எப்படி வந்து அவ்வளோ அமௌண்ட் நான் கெயின் பண்ணியிருக்கேங்கிறதையும் உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன். ஸோ நான் வந்து இப்போ ஃபஸ்ட்டு சரியான அந்த ஷேர்ஸ் வந்து எப்படி வந்து நான் செலக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். யூஸ் பண்ணுற பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா வந்து zerodha. அதில் வந்து Nifty 50 இண்டெக்ஸஸ் தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ நான் வந்து இப்போ ஒரு ஷேர்ஸை செலக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் எப்படி பண்ணுறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நான் வந்து எடுத்துக்கிற கேண்டில் ஸ்டிக் பார்த்திங்கன்னா 1 டே கேண்டில் ஸ்டிக் எடுத்துப்பேன். நான் வந்து இப்போ வந்து ஃபீச்சர்ஸ் நான் பண்ணிகிட்ருக்கிறேன். அதுவும் ரீசெண்டாக இப்போ தான் வந்து ஆகஸ்ட்டில் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆகஸ்ட் மந்த் இப்போது தான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போது வந்து நான் வந்து ஷேர்ஸ் நான் வந்து எப்படி செலக்ட் பண்ணேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். நான் இப்போ ஆகஸ்ட்டுக்கு அடுத்து செப்டம்பர் ஆகிடுச்சு, இப்போ அக்டோபர் ஆகிடுச்சு. ஸோ ஆகஸ்ட்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் உள்ள நான் வந்து டேட்டாவை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஆகஸ்ட் மந்தில் நான் செலக்ட் பண்ணியிருந்தால் தான் செப்டம்பர் மந்தில் நான் எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்குன்னு எனக்கு தெரியும். ஸோ ஆகஸ்ட் மந்தில் என்ன பண்ணேன் அப்படிங்கிற விஷயத்த உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன். நான் வந்து 1 டே கேண்டில்ஸ்டிக் தான் யூஸ் பண்ணுவேன் செலக்ட் பண்ணுறதுக்காக எந்த ஷேரை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி நான் வாங்கின ஷேர் வந்து பார்த்திங்கன்னா டாட்டா மோட்டார்ஸ். ஸோ டாட்டா மோட்டார்ஸ் வந்து ஆகஸ்ட் மந்த்து எங்கே இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு அப்புறம் உள்ள டேட்டா வேண்டாம். ஆகஸ்ட் மந்த்துக்கு அப்புறம் உள்ள டேட்டாவை நீங்கள் வந்து பார்க்காதீங்க, இப்போதைக்கு விட்டுடுங்க. ஸோ நான் ஆகஸ்ட் மந்த்து நான் இப்போ எப்படி பார்த்தேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறேன். ஸோ நான் வந்து 1 டே தான் எடுப்பேன்னு சொன்னேன், 1 டே கேண்டில்ஸ்டிக் தான் எடுப்பேன்னு சொன்னேன். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்தில் வந்து டாப் பார்த்திங்கன்னா இங்கே வரைக்கும் இருக்குது. ஸோ பாட்டம் பார்த்திங்கன்னா இது தான். ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா டாப் அண்ட் பாட்டம் இங்கே இருக்குது. ஸோ ஃபெப்ரவரி மந்த்லேருந்து எத்தனை வந்து டவுன் வந்து இதை நீங்கள் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா சப்போர்ட் சொல்லுவாங்க. ஸோ மேலே வந்து ரெசிஸ்டன்ட் சொல்லுவாங்க. ஸோ கீழே சப்போர்ட் எவ்வளோ எடுத்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். கீழே வந்து இந்த டிப்பெல்லாம் பாருங்கள். ஸோ இந்த டிப்பு இது வரைக்கும் வந்துருக்கு. ரொம்ப சிம்பிள் தாங்க. நான் ரொம்ப பெருசாக ஒன்றும் டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படிலாம் நான் பண்ண மாட்டேன். இது என்னோடது, நான் திங்க் பண்ணுறது இது தான். ஸோ இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி இது வரைக்கும் வந்திருக்கேன். ஆனால் இந்த வந்து பிரேக் ஆகி கீழே போகலை. ஸோ அந்த ஆகஸ்ட் மந்த்து நான் வந்து எனக்கு பார்த்திங்கன்னா எனக்கு கேபிட்டல் வந்து எனக்கு கிடச்சது ஆகஸ்ட்டில் தான். எனக்கு கொஞ்சம் ஃபண்டு எனக்கு கிடச்சது ஆகஸ்ட் மந்த்து தான். ஸோ நான் ஃபீச்சர்ஸ் தான் பண்ணுறேன், அதையும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஸோ வந்து இப்போது அந்த ஆகஸ்ட் மந்த் நான் பார்க்கும்போது இந்த டிப்பில் கொஞ்சம் இதுக்கு கிட்டே இருந்துச்சு. ஸோ எப்படி இருந்தாலும் இதுக்கு கீழே போகாது அப்படின்னு நினச்சி நான் வந்து யோசித்து வச்சுருந்தேன். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இத்தனை வந்து சப்போர்ட் இங்கேருந்து எடுத்து ரெசிஸ்டன்ட் மேலே போயிட்டு திரும்ப வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக அது மேலே போகும்னு எனக்கு தெரியும், பட் சொல்ல முடியாது. பட் டவுனும் ஆகலாம். இது எல்லாமே ஷேர் மார்க்கெட்டை பிலீவ் பண்ணவே முடியாது, என்ன வேணால் நடக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்த் நான் வந்து இந்த டைம் பார்த்தீங்கன்னா கீழே தான் போயிருக்கு. இந்த பாட்டமோடையும் கீழே போயிடுச்சு. பட் எனிவே அது எப்படி இருந்தாலும் டாப்பில் போகும்னு எனக்கு ஐ ஹோப். ஏன்னா ப்ரீவியஸோட ரெக்கார்ட் நம்ம பார்த்தோம்னா அது தெரியும். ஸோ இது மாதிரி தான் நான் வந்து ஒரு ஷேரை செலக்ட் பண்ணுவேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஷேர் நான் வந்து சொல்கிறேன். இந்த ஷேரை நான் வந்து செலக்ட் பண்ணி நான் ப்ராஃபிட் பார்த்துருக்குறேன். அதனால தான் உங்களுக்கு நான் இந்த ஷேரே உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபுல்லாக பாருங்கள், வீடியோவை நான் காமிக்கிறேன். அப்புறம் வந்து JSW ஸ்டீல்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி, அந்த ஷேர் துர்க், ஓகேங்களா. ஸோ JSW ஸ்டீல் இதையும் பாருங்கள். இதுவும் ஆகஸ்ட் மந்தில் வந்து பார்த்திங்கன்னா இது இங்கே இருக்குது, சரிங்களா. ஆகஸ்ட் மந்தில் இது இந்த ஏரியாவில் இருக்குது. நான் வந்து எங்கே வாங்கியிருந்தேன்னா லேட்டாக தான் வாங்கியிருந்தேன். இது இந்த பாட்டம்லாம் வச்சு வாங்கியிருந்தேன். ஆகஸ்ட் மந்தோட லாஸ்ட் எண்டில் தான் நான் வந்து இது வாங்க ஆரம்பித்தேன். இதை பார்த்திங்கன்னா இங்கே தெரியும். ஓகே, இவ்வளோ தான் மேக்ஸிமம், இவ்வளோ தான். ஸோ இதுவும் அதே மாதிரி தான். மேலேருந்து பார்த்திங்கன்னா டாப்பில் போயிட்டுருக்கு. ஸோ பாட்டம் வந்துருச்சு. ஸோ டாப் பாட்டம் இப்படின்னு தான் போயிட்டு வந்துருக்கு இந்த கிராஃபில். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு பாட்டமில் வாங்கியாச்சுன்னா கண்டிப்பாக இட் வில் கோ அப் அப்படின்னு நமக்கு எல்லாமே ஒரு கெஸ்ஸிங் தான். கண்டிப்பாக போகும்னு தெரியும். ஸோ இன்னும் இது ஸ்டில் இங்கே தான் இருக்குது. பட் எனிவே இட் வில் கோ அப். இனி ஒரு இந்த மந்த் இல்லைனா நெக்ஸ்ட் மந்த் ஆர் மேபி அதுக்கு அடுத்த மந்தில் கண்டிப்பாக போயிடும். நான் ஃபீச்சர்ஸ் பண்ணுறதுனால நான் எப்போவுமே வந்து கரண்ட் மந்தோட ஃபீச்சர் இதை கான்ட்ராக்ட் வாங்க மாட்டேன். ஸோ நெக்ஸ்ட் மந்த் இல்லை அதுக்கு அடுத்த மந்தோட கான்ட்ராக்ட் தான் எப்போவுமே நான் வாங்குவேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். ஸோ
கரண்ட் மந்தோடது வந்து இப்போ அக்டோபர் ஆகிடுச்சு. ஸோ நான் சொல்கிறது ஆகஸ்ட்டு செப்டம்பரில் சொல்கிறேன். அந்த மந்தோடது வாங்க மாட்டேன். இப்போ எப்படின்னா இப்போ அக்டோபர் மந்தில் இருக்கிறதுனால அக்டோபர் மந்த்து வந்து நான் வாங்க மாட்டேன் ஸ்டாக்கை. ஸோ நவம்பர் இல்லைனா டிசம்பர் இந்த கான்ட்ராக்ட் தான் நான் வாங்குவேன். ஸோ இப்படி தான் நான் ஓவராலாக நான் ஒரு ஷேர் நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ அதன் மூலமாக நான் ப்ராஃபிட் பார்க்குறேன். இப்போ உங்களுக்கு நான் காமிக்கிறேன் டேட்டாவை, எவ்வளோ ப்ராஃபிட் நான் பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு கிடச்சிருக்க அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன அமௌண்ட்டு தான். இப்போ வர எனக்கு ஆகஸ்ட் மந்தோட ஃபஸ்ட்டு, ஸோ ஆகஸ்ட் மந்தோட 31. ஸோ இந்த ஆகஸ்ட் மந்தில் தான் நான் வந்து ட்ரேடிங் பண்ணவே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். அப்படி பார்க்கும்போது நீங்கள் வந்து ஆகஸ்ட் மந்தோட மிடில் தான் நான் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறேன். இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4, 5, 6, 7 ட்ரேடிங் டேஸ் தான் வந்து நான் பண்ணியிருக்கிறேன். அதில் வந்து 18,000 நான் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது அடுத்த மந்த்து பார்த்தோன்னா செப்டம்பர் மந்த் வரைக்கும் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். செப்டம்பர் மந்தோட சேர்த்து நம்ம பார்த்தோம்னா இப்போ நான் வந்து 58,105 rupees நான் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது எல்லாமே வந்து வித் அ கேபிட்டல் ஆஃப் 2.5 lakhs. 2.5 lakhஸோட கேபிட்டலில் தான் நான் இவ்வளோ ப்ராஃபிட் நான் பார்த்துருக்குறேன். உங்களுக்கு இது வந்து அன்ரிலீஸ்ட் ப்ராஃபிட். இது வந்து செப்டம்பர் மந்தோடது இப்போ உள்ளது. அது நான் இன்னும் இது பண்ணல, மைனஸில் இருக்குது. ஸோ எனிவே நாளைக்கு இல்லை டே ஆஃப்டர் டுமாரோ வந்து அது ப்ராஃபிட்டாக மாறிடும். ஐ ஹோப் ஸோ. ஸோ இதை வந்து எப்படி பண்ணினேன், எப்படி இதை வந்து இவ்வளோ ப்ராஃபிட் 2.5 lakhஸில் வந்து இந்த ப்ராஃபிட் நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை வந்து ஒரு தனி வீடியோவாக உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. Bye.